ஹாய் காய்ஸ், சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சேவல் பார்த்தனா கட்டை முள் நல்லா பொறுமையான சேவல் நின்று ரெண்டே காலத்தில் களத்தை முடிச்சிடணும். அந்த மாதிரி சேவலுக்கு பெட்டையை பார்த்தனா ரொம்ப ஸ்பீடான பெட்டையை போடுங்க. முள்ளுக்கு வாட்டமான வர பெட்டையை போடுங்க, சரிங்களா? அதுக்கான வர கோழி குஞ்சுங்க வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும். ரீசன் என்னன்னா, நீங்கள் நல்லா செட் பண்ணி நல்ல சேவலையும் நல்ல கோழியும் செட் பண்ணி எடுக்கும்போது அதுக்கு வர கோழி குஞ்சுங்க வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லா வரும். மெயினாக ஒரு ரங்க, சரிங்களா? ஒரு ரங்காக போடுங்க. அந்த 3 ரங்கு வர சேவலையும் எடுக்காதீங்க, பெட்டையும் எடுக்காதீங்க. சும்மா ஒரு ரங்கில் இருக்கிற பெட்டையை எடுத்துக்கோங்க. 2 ரங்கு, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிற சேவல் எடுத்துக்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் கதர் யாகத்து சேவல் எடுத்துக்கிட்டால் பெட்டையை பார்த்தா நீங்கள் கதர்லேயும் போடலாம், யாகத்துலேயும் போடலாம். ஸோ அந்த மாதிரி போடும்போது இன்னும் வர கோழி குஞ்சுங்க வந்து ரங்கில் டார்க்காக இருக்கும். ஸோ அது வந்து களத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரங்காக இருக்கும். வர ரங்கு என்ன பார்த்தா ஒன்று கதராக வரும், அப்படின்னா டார்க் பீலாவில் வரும், அப்படின்னா யாகத்தில் வரும். கதராக வரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கதரில் அது வந்து பொட்டை மாதிரியாக கூட சம்டைம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. பெட்டை பார்த்தோன்னா ஒரு ரங்காக போடுங்க, அடர் ரங்காக போடுங்க. பெட்டையுடைய அமைப்பு நீட்டு போக்கில் போடுங்க. வாழை பார்த்தோன்னா நல்லா விசிறி வாழை போடுங்க. மெயினாக பெட்டைக்கு ஸ்பீடான ஒரு பெட்டையை போடுங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிற பெட்டையை போடுங்க. முகமைப்பில் பார்த்தோன்னா மச்சக்கண், மைக்கண், வெள்ளிக்கண்ணாக போடுங்க. கவுல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் மஞ்சளும் கருப்பும் கலந்து போடுங்க. கொஞ்சம் பட்டியில் பார்த்தோன்னா இந்த இருப்பட்டி, ஈச்சம்பட்டி, இந்த பீலி அதெல்லாம் நல்லா போட்டால் சூப்பராக இருக்கும். அதுபோல் பெட்டைக்கு ரோஸும் அதிகமாக இருக்கிற மாதிரி போடுங்க, சரிங்களா? அதுமாரி என்ன அடித்தாலும் கீழே பெட்டை விலகாத பெட்டையே போடுங்க.